Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது compound words. Compound words. Compound words அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட words ஒண்ணா சேர்ந்து ஆனா ஒரே வேர்டா இருக்கணும். அது மாதிரி இருக்கிறது தான் compound word அப்படின்னு பேரு. இப்போ school boy. School is a word, boy is a word. ஆனா school boyங்கிறது it is only one word தான். School boyனா பள்ளிக்கூடத்து மாணவன், பள்ளி மாணவன், அவ்வளவுதான். இதுல ஸ்கூல்னா பள்ளி, பாய்னா பையன், அப்போ பள்ளி பையன் அப்படி கிடையாது. அது ஸ்கூல்ல படிக்கிற பையன், அது ஒரே ஒரு ஆளை தான் குறிக்கும். அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையனை குறிக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வேர்ட் represents only one meaning. அதனால தான் இதை நம்ம காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ டைனிங் ஹால் அப்படின்னு சொல்றீங்க. டைனிங் ஹால் represents only one hall. A hall where dining takes place. அவ்வளவுதானே? அப்போ டைனிங் ஹால்ங்கிறது ஒரு இடத்தை குறிக்குது, அவ்வளவுதான். ஆனா டைனிங் ஹால்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வேர்ட் இருக்கு. ரெண்டு வேர்ட் இருக்கு. ஆனா அந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்து ஒரே வேர்டு மாதிரி அதுக்கு உரிய ஒரு வேர்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த ரெண்டு வேர்டு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வேர்ட் ஒரு அர்த்தத்தான் குறிக்கும். அதனாலதான் இதை நம்ம காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ல 5 விதமாக காம்பவுண்ட் வேர்டை ஃபார்ம் பண்ணலாம். நவுனோட நவுனை சேர்த்து பண்ணலாம், நவுனோட வெர்பை சேர்த்து பண்ணலாம், நவுனோட ஜெரண்ட் சேர்த்து பண்ணலாம், ஜெரண்டோட நவுன் சேர்த்து பண்ணலாம், அடுத்தது ப்ரிப்போசிஷனோட நவுன் சேர்த்து பண்ணலாம். ஸோ இந்த 5 வழியில தான் பொதுவாக காம்பவுண்ட் வேர்ட் ஃபார்ம் ஆகும். ஆனா இந்த 5லையும் பாத்தீங்கன்னா நவுன் ஒன்று இருக்கும். இந்த நவுனோட நவுன் இருக்கும், 2 நவுன் இருக்கும். அல்லது நவுனோட ஒரு வெர்பு சேர்ந்துக்கலாம், நவுனோட ஒரு ஜெரண்ட் சேர்ந்துக்கலாம். இது அப்படியே திருப்பி போட்டு ஒரு ஜெரண்டோட நவுன் சேர்க்கலாம், ஜெரண்ட் முன்னாடி நவுன் பின்னாடி. அடுத்தது ஒரு ப்ரிப்போசிஷனோட நவுன் சேர்ந்துக்கலாம். ஆக நீங்க 5லையும் பாத்தீங்கன்னா நவுன் இருக்கும். இந்த மாடல்ல தான் உங்களுக்கு பொதுவாக ஒரு காம்பவுண்ட் வேர்ட் உருவாகும். இப்போ சப்போஸ் இந்த இருக்கிறதெல்லாம் மல்டி சாய்ஸ் இல்லையா? அந்த மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ல இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் அசியூம் பண்றேன்னா, ஒரு சென்டென்ஸை கொடுத்து இது நவுன் பிளஸ் நவுனா அல்லது நவுன் பிளஸ் வெர்பா அல்லது நவுன் பிளஸ் ஜெரண்டா அல்லது ஜெரண்ட் பிளஸ் நவுனா அல்லது ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுனா அப்படின்னு இந்த 5ல ஏதாவது 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல நீங்க ஒரு ஆப்ஷனை டிக் பண்ற மாதிரி வரும். அப்போ ஒரு காம்பவுண்ட் வேர்டை பார்த்த உடனே நீங்க இது நவுன் பிளஸ் நவுன் சேர்ந்து உண்டானதா, நவுன் பிளஸ் வெர்பு சேர்ந்து உண்டானதா, அல்லது நவுன் பிளஸ் ஜெரண்ட், ஜெரண்ட் பிளஸ் நவுன், ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுனா அப்படிங்கிற மாத்திரம் தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நவுன் பிளஸ் நவுன், நவுன் பிளஸ் நவுன், நவுனும் நவுனும் சேர்ந்து ஒரு வேர்டை உருவாக்குறது. இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கார் டிரைவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கார் என்பது ஒரு ஒரு நவுன், டிரைவர் என்பது ஒரு நவுன். சோ இங்க நவுன் பிளஸ் நவுன் சேர்ந்து கார் டிரைவர்ங்கிற ஒரு ஆள் தான், இந்த காரை ஓட்டிட்டு இருக்க ஒரு ஆள். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 2 வேர்டு இருக்கு. கார்னு ஒரு நவுன் இருக்கு, டிரைவர்னு ஒரு நவுன் இருக்கு. இந்த 2 நவுனும் சேர்ந்து ஒரு வேர்டை உண்டாக்குது. அதனால இட் இஸ் a compound word. This compound word is formed by the combination of a noun plus noun. கார் டிரைவர் மாதிரி டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லலாம், என்ஜின் டிரைவர், டாக்ஸி டிரைவர், என்ஜின் டிரைவர், பஃபாலோ டிரைவர், புல்லட் கார்ட் டிரைவர், எது வேணாலும் அந்த மாதிரி அது மாதிரி ஒண்ணு. இப்போ சப்போஸ் இப்படி எடுத்துங்க, டாக்ஸ் பேயர், பேன்னா கொடுக்குறவன், டாக்ஸ்னா வரி. ஸோ டாக்ஸ் என்பது ஒரு நவுன், பேயர் என்பது ஒரு நவுன். அப்போ டாக்ஸ் பேயர் அப்படி இருக்கணும். இன்னொன்னு எடுத்துங்க, மொபைல் போன், செல் போன்.
cell is a noun, phone is a noun. அப்போ செல்போன்ங்கிறது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். இதே மாதிரி பாருங்க eyesight. eyesight அப்படின்னா கண் பார்வை. கண்ணை குறிக்கல, வெறும் பார்வையும் குறிக்கல, கண்ணினால் பார்க்கப்படுகின்ற அந்த ஒரு காட்சி, கண் பார்வை, eyesight அப்படி குறிக்கும். இப்போ இப்படி வச்சுங்க, இங்க் பாட்டில். இங்க் பாட்டில். இங்க் பாட்டில்ங்கிறது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். அதே மாதிரி பாருங்க ரப்பர் பால். ரப்பர் பால். ரப்பர்ங்கிறது ஒரு இது சன்லைட். சன்லைட், சன்லைட், மூன்லைட், எதாவது நீங்க சொல்லலாம். ஹோம் ஒர்க். ஹோம் ஒர்க். ஹோம்ங்கிறது ஐம் சாரி, ஹோம் ஒர்க்குங்கிறது ஒர்க்குங்கிறது வெர்ப் இல்ல. ஸோ ஹோம் ஒர்க்குங்கிறது இதுல வராது. ஸோ ரப்பர் நவுன், பால் இஸ் அ நவுன், சன் இஸ் அ நவுன், லைட் இஸ் அ நவுன். அப்போ சன்லைட், மூன்லைட், ரப்பர் பால், இந்த மாதிரி போதும் நினைக்கிறேன். இப்போ இப்படி வச்சுக்கோங்க, ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டர். ஹெட்ங்கிறது ஒரு நவுன், மாஸ்டர் இஸ் அ நவுன். கிளாஸ் டீச்சர். கிளாஸ் டீச்சர். கிளாஸ் டீச்சர். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்கூல் பாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்கூல் பாய், பள்ளிக்கூடத்து பையன். ஸ்கூல்ங்கிறது ஒரு நவுன், பாய் இஸ் அ நவுன். ஸ்கூல் பாய்ங்கிற மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட். கம்ப்யூட்டர் இருக்கிற கீபோர்டு. கீ இஸ் அ நவுன், போர்டு இஸ் அ நவுன். அப்போ கீபோர்டுங்கிறது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். ஸோ இதெல்லாமே இது மாதிரி நீங்க மெதுவாக யோசிச்சீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ரெண்டு நவுன் சேர்ந்து ஒரு வேர்டை உருவாக்குச்சுன்னா அதுக்கு பேரு காம்பவுண்ட் வேர்ட்னு பேரு. இது நவுன் பிளஸ் நவுன் சேர்ந்து உருவாகிற ஒரு காம்பவுண்ட் வேர்ட். ஓகே, இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்க அதை பார்க்கணும். ஐங்கிறது ஒரு நவுனு, சைட்டுங்கிறது ஒரு நவுனு. அப்போ ஐ சைட்டுங்கிறது நவுன் பிளஸ் நவுன் ஃபார்ம் சேர்ந்து உருவாகி இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நவுன் பிளஸ் வெர்ப். நவுனும் ஒரு வெர்பும் சேர்ந்து உருவாகிற ஒரு காம்பவுண்ட் வேர்ட். இது ஒன்று. நவுன் பிளஸ் வெர்ப், இது ரெண்டும் சேர்ந்து உருவாகிற ஒரு காம்பவுண்ட் வேர்ட். இப்போ ஸ்னோஃபால். ஸ்னோ இஸ் அ நவுன் இல்லையா? ஸ்னோ என்பது ஒரு நவுன், பனி. அதே சமயத்தில் ஃபால்ங்கிறது விழுகிறது, இது ஒரு வெர்ப். ஃபால், ஃபெல், ஃபாலன். அப்போ ஸ்னோஃபால் என்பது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். இது ஒரு நவுனும் ஒரு வெர்பும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒண்ணு. இப்ப பாருங்க, மணி லெண்டிங். அவருக்கு என்ன பிசினஸ்? பணம் கடன் கொடுத்து வாங்குற வேலை. அப்ப மணி லெண்டிங். மணி லெண்டிங். மணி இஸ் நவுன், லெண்டிங் ஒரு verb. lend, lent, lent. அப்போ மணி லெண்டிங். ஐம் சாரி, மணி லெண்டிங் இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. லெண்டிங்கிறது இட்ஸ் a gerund, அதனால அது வேண்டாம். இப்போ இப்படி வச்சுங்களேன், ஹேர் கட். ஹேர் கட். ஹேர் முடி, அதை வெட்டுறது. அப்போ ஹேர் கட். சைக்கிள் ஸ்டாண்ட். Cycle stand. Cycle is a noun. Stand, stand, stood, stood. Hair is a noun. Cut, 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 cut. Put, put, put. Shut, shut, shut. அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ சிலர் சொல்லுவாங்க டங் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. டங் ஸ்லிப். டங் ஸ்லிப். டங் என்பது ஒரு நவுன், ஸ்லிப் என்பது ஒரு ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்றோம். சம்திங் லைக் திஸ். இன்னும் நீங்க யோசிச்சீங்கன்னா ஐ ட்ராப். ஐ ட்ராப், கண்ணுக்கு போடுற மருந்து. ஐ ட்ராப். ஐ ட்ராப்.
ஸ்னோஃபால் மாதிரி ரெயின்ஃபால், எப்படி சொல்லி வேண்டியது, ஸ்னோஃபால், ரெயின்ஃபால், ஸ்னோ ட்ராப், ஸ்னோ ட்ராப். ஸ்னோ இஸ் a noun, drop, drop, dropped, dropped அப்படி வச்சுக்கலாம். ரெயின்ஃபால் சொல்லலாம், snowfall, rainfall. Toothache, tooth ache, pain, tooth pain, tooth pain, tooth ஒரு noun, pain அப்படிங்கிறது ஒரு வலி, வலி என்பது ஒரு ஆக்ஷன். அப்போ டூத் பெயின் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சம்திங் லைக் திஸ். இது மாதிரி கேட் வாக், நடந்து போறாங்க இல்லையா, கேட் வாக், கேட் வாக். ஸோ சம்திங் லைக் திஸ். ஸோ இதெல்லாம் நவுனோட ஒரு வெர்பு சேர்ந்து உருவாகிற ஒரு காம்பவுண்ட் வேர்ட். ஸோ நவுனோட நவுன் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டை உருவாக்கும், நவுனோட வெர்பு சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டை உருவாக்கும். இப்படி நீங்க மெதுவா சிந்திச்சீங்கன்னா யூ கேன் ரைட் மெனி. அடுத்தது ஒரு மூணாவது, ஒரு நவுனோட ஜெரண்ட் சேர்ந்து, நவுனோட ஜெரண்ட். மூணாவது நவுன் பிளஸ் ஜெரண்ட். ஜெரண்ட் அப்படின்னா பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்போட, ஃபினிட் வெர்போட, அதாவது 3 ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா, அதனுடைய பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் ஃபார்ம்ல ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேரு ஜெரண்ட்னு பேரு. இப்போ வாக், வாக், வாக்டு, வாக்டு. அப்போ வாக்கோட ஐஎன்ஜி சேர்த்தீங்கன்னா வாக்கிங். அப்போ வாக்கிங் என்பது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள், கமிங், கோயிங், பிளேயிங், திங்கிங், ரைடிங், ஒர்க்கிங், எல்லாம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஆனால் இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஆனது இந்த வாக்கிங், ஸ்விம்மிங், வாக்கிங், ஸ்விம்மிங், பிளேயிங், இதெல்லாம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். ஆனால் இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஆனது ஒரு நவுனுடைய வேலையை செஞ்சிச்சுன்னா, நவுன் வேலையை செஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு ஜெரண்ட்னு பேரு. இப்ப வாக்கிங் இஸ் a good exercise நான் சொல்றேன். வாக்கிங் இஸ் a good exercise. ஜெரண்ட் ஒரு பகுதி நம்ம பார்க்க போறோம், அதுல நம்ம டீடைலா பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இஸ்ங்கிறது வெர்ப். இந்த இடத்துல வாக்கிங் தான். வாக்கிங் என்றால் நடைப்பயிற்சி. நீங்க வாக்கிங் என்பது வெர்பு, இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லக்கூடாது. பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான். ஆனா இந்த இடத்துல அது எதனுடைய வேலையை செய்கிறது? இது சப்ஜெக்ட், இது வெர்பு. அப்போ இந்த இடத்துல வாக்கிங் என்பது சப்ஜெக்ட், வாக்கிங் என்பது ஒரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள், இது நவுனோட வேலையை செய்யுது. அதனால இதற்கு என்ன பேரு? ஜெரண்ட்னு பேரு. இல்லையா? ஒர்க்கிங் gives you money. நீங்க நிறைய வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஒர்க்கிங் gives, ஒர்க்கிங் gives you money, something like this. ஏதாவது சொல்றேன். அப்போ ஒர்க்கிங் என்பது ஒரு ஜெரண்ட். இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான், ஆனா இது ஒரு நவுனுடைய வேலை செய்யுது. அதனால இதற்கு என்ன பேரு? ஜெரண்ட்னு பேரு. இது மாதிரி ஒரு நவுனோட ஒரு ஜெரண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் என்ன பேரு? அதுவும் ஒரு வகையான காம்பவுண்ட் வேர்டு தான். இப்ப பாருங்க, போனதுலயே சொன்னோம், மணி லெண்டிங். மணி பணம், இது நவுன். லெண்டிங் ஐஎன்ஜி சேர்ந்துச்சு, ஜெரண்ட். அப்போ மணி லெண்டிங் என்பது ஒரு நவுனும் ஒரு ஜெரண்டும் சேர்ந்து உருவாகிற ஒரு காம்பவுண்ட் வேர்ட். இது மாதிரி கார் பார்க்கிங்,
கார் பார்க்கிங். கார் என்பது ஒரு நவுன், பார்க்கிங் என்பது ஒரு ஜெரண்ட். அப்போ கார் பார்க்கிங் என்பது நவுனும் ஜெரண்டும் சேர்ந்து உருவாகின ஒண்ணு. இப்ப பாருங்க, ஹென் பெக்கிங். ஹென் பெக்கிங் அப்படின்னா பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேரு ஹென் பெக்கிங்னு பேரு. பொண்டாட்டி தாசன் சிலர் சொல்லுவாங்க, அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டுக்கு பேரு ஹென் பெக்கிங் அப்படின்னு பேரு. சோ ஹென் என்பது ஒரு கோழி, ஒரு நவுன். பெக்கிங் என்பது ஒரு ஜெரண்ட். அப்ப ஹென் பெக்கிங் என்பது எதை குறிக்கிறது? உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் வேர்டு. இப்ப பாருங்க, பொங்கலுக்கெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுவோம். ஒயிட் வாஷிங். White washing gives beauty to the hall, something to the house. அப்போ white washing, அப்போ white என்பது வெள்ளை நிறம், அது ஒரு noun. Washing என்பது ஒரு gerund. இப்போ heart rendering, இதயத்தை பிழிந்தெடுக்கக்கூடிய, heart rendering. So it's a heart rendering scene அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ heart rendering. Account checking. Account checking. So account கணக்கு, checking. So இந்த மாதிரி account checking ஒரு நவுனும் ஒரு ஜெரண்டும் சேர்ந்து உருவாக்குறதுக்கு என்னன்னு பேரு? இது மாதிரி உருவாச்சுன்னா இதற்கும் காம்பவுண்ட் வேர்டுன்னு பேரு. பட் இதுல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னு எனக்கு தோணுது நவுன் அண்ட் ஜெரண்ட்ல. ஆனா இந்த மாதிரி இருக்கும். பட் இது மூணாவது. நாலாவது அப்படியே ரிவர்ஸ், ஜெரண்டும் நவுனும். ஜெரண்டும் நவுனும் இதுல நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஜெரண்டும் வேர்டும் சேர்ந்து யூ கேன் ஃபார்ம் a number of words. நாலாவது ஜெரண்ட் பிளஸ் நவுன். ஜெரண்டும் நவுனும் சேர்ந்து. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல பயன்படுத்துற வாஷிங் மெஷின், ஒயிட் வாஷிங். அங்க ஒயிட்ங்கிறது நவுனு, வாஷிங் ஜெரண்டு. அப்போது நவுன் பிளஸ் ஜெரண்டு காம்பவுண்ட் வேர்ட். இப்ப பாருங்க, வாஷிங் முன்னாடி மெஷின், இப்போ வாஷிங் மெஷின். அப்போ வாஷிங் மெஷின், வாஷிங் என்பது ஒரு ஜெரண்டு, மெஷின் என்பது ஒரு நவுன். அப்போ ஜெரண்டு பிளஸ் நவுன். இப்போ வாக்கிங் ஸ்டிக். Walking is a gerund, stick is a noun. Walking gerund, walking stick. Calling bell. Calling bell. Calling is a gerund, bell is a noun. இது மாதிரி இதுலயே நிறைய. டைனிங் ஹால், டைனிங் ரூம். டைனிங் ஹால் அப்படி சொல்லலாம், டைனிங் ரூம் அப்படின்னு சொல்லலாம். டிராயிங் ரூம், வரவேற்பு அறை அப்படி சொல்லலாம். டிராயிங் ரூம். அப்ப இந்த மாதிரி டைனிங் ஹால், டைனிங் ரூம், டிராயிங் ரூம். இது மாதிரி என்ன இருக்கணும்? ஜெரண்ட் இருக்கணும், பின்னாடி ஒரு இது இருக்கணும். இப்ப பாருங்க, வேற ஏதாவது? ஓகே, ஸ்லீப்பிங் பில், ஸ்லீப்பிங் டேப்லெட். ஸ்லீப்பிங் டேப்லெட், ஸ்லீப்பிங் டேப்லெட். டேப்லெட்ங்கிறது ஒரு மாத்திரை. அப்போ ஸ்லீப்பிங்கிறது ஒரு ஜெரண்ட். அப்போ ஜெரண்ட் பிளஸ் டேப்லெட். இப்போ டைனிங் ஹால் மாதிரி வெயிட்டிங் ஹால், வெயிட்டிங் ஹால், வெயிட்டிங் ரூம். இப்போ பாருங்க, ஸ்பின்னிங் மெஷின், ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி. ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி, ஸ்பின்னா அந்த நூல் நூக்கிறது இல்லையா? அப்போ ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி இப்படி சொல்லலாம். கிளிட்டரிங் ஜுவல், கிளிட்டரிங், கிளிட்டரிங் ஜுவல். பளபள என்று மின்னுகின்ற ஒரு ஜுவல். ஓகே, சோ இது மாதிரி ஒரு ஜெரண்டோட ஒரு நவுன் சேர்த்து உண்டாக்குச்சுன்னா இதுவும் ஒரு வகையான காம்பவுண்ட் வேர்டு தான். இதுல நிறைய இருக்கும். பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா. இப்ப நீங்க எது எப்படி ரன்னிங் வாட்டர்,
ஓடுகின்ற தண்ணீர், ரன்னிங் வாட்டர், சம்திங் லைக் திஸ். நீங்க மெதுவாக நீங்க ஏதாவது ஒரு ஜெரண்டை எடுத்துங்க, பக்கத்துல நீங்களா ஒரு நவுனை சேர்த்து விட்டீங்கன்னா வந்துடும். வேற என்ன இருக்கும், நிறைய யோசிக்கலாம். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க. யூ கேன் நிறைய யோசிக்கலாம். சரி, ஸோ இது மாதிரி ஜெரண்டோட நவுன் சேர்ந்து உண்டாகுது. ஸோ நவுன் பிளஸ் நவுன், நவுன் பிளஸ் வெர்ப், நவுன் பிளஸ் ஜெரண்ட், ஜெரண்ட் பிளஸ் நவுன், ஜெரண்ட் பிளஸ் நவுன். இப்போ ஐந்தாவது, இதுல ஒன்றும் ஜாஸ்தி இருக்காது, ஆனாலும் உருவாகும், காம்பவுண்ட் வேர்டு உண்டாகும். அது ப்ரிப்போசிஷனோட ஒரு நவுன் சேர்றது, ப்ரிப்போசிஷனோட ஒரு நவுன் சேர்றது. அஞ்சாவது ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுன். இப்போ ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவுட்லா, அவுட்லா சட்டத்திற்கு புறம்பானவன். அவுட்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், லா என்பது சட்டம். அவுட்லா அப்படின்னா சட்டத்துக்கு மீறி செய்யறவனுக்கு பேரு அவுட்லா அப்படின்னு பேரு. இப்போ நீங்க இன்பாக்ஸ், இன்பாக்ஸ், இன் ஒரு ப்ரிப்போசிஷன், பாக்ஸ்ங்கிறது ஒண்ணு. இன்பாக்ஸ், அவுட்லா, ஆஃப்ஸ்பிரிங், 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 சம்திங் லைக் திஸ். இதுல ஒண்ணு ஜாஸ்தி வேர்ட்ஸ் இருக்காது. ப்ரிப்போசிஷனை எடுத்துக்கிட்டு பக்கத்துல ஒரு நவுன் சேர்த்து ஒரு வேர்டு உண்டாக்குச்சுன்னா அதுக்கு பேரு அது ஒரு வகையான காம்பவுண்ட் வேர்டு. பொதுவாக காம்பவுண்ட் வேர்ட் இந்த 5 ஃபார்ம்ல தான் உருவாகும். சில சமயங்கள்ல 3 வேர்டு சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டை உண்டாக்கிட்டு இருக்கும். இதான், ஆனா எதுவா இருந்தாலும் இந்த காம்பினேஷன் உள்ளுக்குள்ளதான் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இது சன் இன்லா, சன் இன்லா, மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, இப்படிதான் சொல்றோம்ல. இதெல்லாம் ஒரு காம்பவுண்ட் வேர்டு தான். இது ஒரு வேர்டு தான், மருமகன். சன்னுங்கிறது ஒரு நவுன். இது என்ன காம்பினேஷன்ல வருது? சன்னுங்கிறது ஒரு நவுன், இன்னுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், லா என்பது ஒரு நவுன். அப்போ நவுன் பிளஸ் ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுன், இது மூணுமே இப்படிதான். இது மதர் இஸ் a noun, இது ஒரு ப்ரிப்போசிஷன், இது ஒரு நவுன். Father is a noun, in is a preposition, la என்பது ஒரு noun. So noun plus preposition plus noun. பட் எப்படி இருந்தாலும் preposition plus noun தான். முன்னாடி ஒரு noun, இது மாதிரி 3 சேர்ந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, வரும். அப்படியும் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா பொதுவாக காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆனா இந்த 5 டைப்புக்குள்ளதான் காம்பவுண்ட் வேர்டு அமையும். நீங்க எந்த காம்பவுண்ட் வேர்டானாலும் யோசிச்சு பாருங்க. ஒரு காம்பவுண்ட் வேர்டை எடுத்துக்கிட்டு இது எந்த பேட்டர்ன்ல அமையுது பார்த்தீங்கன்னா அந்த 5 கூட தான் இருக்கும். அப்ப எக்ஸாமினேஷன்ல இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸை ஒரு இதை கொடுத்துருவாங்க. இப்ப இப்படி கொடுத்துருவாங்க, இன்பாக்ஸ். இன்பாக்ஸ்ங்கிறது, இன்பாக்ஸ் the compound word inbox is formed by A, noun plus noun, B, gerund plus noun, C, noun plus verb, D, preposition plus noun அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க என்ன பண்ணணும், இது எதுக்குள்ள வருது, இந்த 4க்குள்ள எந்த ஃபார்ம்ல இந்த வேர்டு உண்டாகுது அப்படிங்கறத, அது ABCDங்கிறத நீங்க ஒன்னு டிக் பண்ற மாதிரி வரும். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸி தான். இதை பார்க்கணும், இது நவுனு, இது ப்ரிப்போசிஷன், இது நவுனு, இது வந்து ஒரு ப்ரிப்போசிஷன், இது நவுனு. வாக்கிங் ஒரு ஜெரண்ட், அப்போ ஒரு ஜெரண்ட் பிளஸ் நவுன். அது மாதிரி ஸ்விம்மிங் பூல் அப்படி சொல்றோம். ஸ்விம்மிங் பூல், ஸ்விம்மிங் இஸ் a gerund, பூல் இஸ் a noun இல்லையா? பூல்ங்கிறது ஒரு குளம், குட்டை, ஒரு குளம். அப்போ ஸ்விம்மிங் ஒரு ஜெரண்ட் பிளஸ் பூல், அப்போ ஸ்விம்மிங் பூல் இஸ் a காம்பவுண்ட் வேர்ட். இது ஜெரண்ட் பிளஸ் நவுன். இப்போ நீங்க இப்படி எது வேணாலும் கேட்கலாம்.
ஏதோ ஒரு காம்பவுண்ட் வேர்ட், தெர் ஆர் லாட் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஆனால் ஒரு காம்பவுண்ட் வேர்டை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபார்முலா தான் இருக்கும். அதில் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த காம்பவுண்ட் வேர்டு எந்த காம்பினேஷனில் உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தா இது ஈஸியாக இருக்கும். இது டிஆர்பியில் இந்த யூனிட் 10ல் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது செக்ஷன் இருக்கு, அதுக்கு யூஸ் ஆகும். அதுன்னு இல்லை, காம்பவுண்ட் வேர்ட்ஸை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கங்க. எந்த நாலேஜும் நமக்கு எல்லா அக்கேஷன்லையும் யூஸ் ஆகும். தேங்க்யூ.